மகர ராசியில் இருக்க நீங்கள் பாருங்கள், வாழ்க்கை அப்படிங்கிறது ஒரு பொறுப்பாக மட்டும் எடுத்துக்காமல் அதை ஒரு பெருமையான பயணமாக பார்க்கக்கூடிய ஒரு அடையாளத்தோடு செயல்படுறீங்க. இந்த ராசிக்காரங்க பெரும்பாலும் சாதாரணமாக நினைக்கிற விஷயத்த அடைய முடியாது. ஆனால் அதை கடுமையாக உழைச்சி அசாதாரணமான வெற்றியாக மாற்றக்கூடிய சக்தி கொண்டவங்களாம் நீங்கள் இருக்கீங்க. அமைதியாக இருப்பீங்க, நிறைய கனவு இருக்கும், உங்களுக்கு உறுதி, நல்ல ஒரு கட்டுப்பாடு, இது எல்லாமே கொண்டவங்களாம் மகர ராசிக்காரங்க இருக்கீங்க. இந்த மகர ராசிக்காரங்க பாருங்க, பேசுகிறத காட்டிலும் உங்களோட செயலில் அதிகமாக நம்பிக்கை வச்சுருப்பீங்க. ஒரு முறை ஒரு விஷயத்தில் ஒரு இலக்கு வச்சுட்டா அதை அடையிற வரைக்கும் ஓய்வெடுக்காமல் கடுமையாக உழைக்கக்கூடியவளாகவும் நீங்கள் தான் இருக்கீங்க. அவங்க எடுத்த ஒவ்வொரு முடிவுமே நிதானமானதாக இருக்கும் இந்த மகர ராசிக்காரங்க எடுக்கிறது. ஆனால் அது ஆழமாக சிந்தித்து செயல்படுத்தக்கூடிய விஷயம். அதனால தான் வாழ்க்கையில் பாருங்க, மெதுவாக எந்த ஒரு விஷயத்தை தொடங்கினாலும் மிக உயர்ந்த நிலையான நிலையை அடைவீங்க. மகர ராசிக்காரங்களுக்கு நல்ல ஒரு பொறுப்புணர்வு, ஒழுக்கம், நம்பிக்கை, இது மூணுமே ஒரு அடையாளம் அப்படின்னு கூட சொல்லலாம். உங்கள் குடும்பத்துக்காகவும் சரி, உங்களோட கனவுக்காகவும் சரி, எந்த ஒரு விஷயத்தையுமே தியாகம் செய்ய தயங்காத நபர்களாக இந்த 12 ராசிகளையுமே மகர ராசிக்காரங்க தனித்துவமாக தெரியுறீங்க. வெளியில் பார்க்குறதுக்கு கொஞ்சம் கடினமாக இருந்தாலும் உள்ளுக்குள்ளே ரொம்பவுமே உணர்ச்சி மிக்கவங்களாக நீங்கள் இருக்கீங்க. மொத்தத்தில் மகர ராசி அப்படிங்கிறது வெற்றி உங்களுக்கு தாமதமாக வந்தாலும் அது உறுதியானதாகவும் நிலையானதாக இருக்கும். அது நிரூபித்து காட்டக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த ராசி இந்த மகர ராசி. இப்படி இருக்கக்கூடிய மகர ராசி அன்பர்கள், உங்களுக்கு இந்த மாதத்தின் கிரக சூழல் எப்படி அமைஞ்சிருக்கு, இந்த சூழலால் என்ன மாதிரியான மாற்றங்களை பெற போகிறீங்க, அதாவது இந்த கிரக சூழல் உங்களுக்கு சாதகமாக அமைஞ்சிருக்கா, பாதகமாக அமைஞ்சிருக்கா, எப்படி கவனமாக செயல்பட்டால் நீங்கள் நன்மைகளை பெற முடியும் அப்படிங்கிற ஒரு முழுமையான தகவலையும் தான் உங்களுக்காக இப்போ இந்த பதிவில் சொல்லியிருக்கோம். இந்த பதிவு மகர ராசி நேர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு பயனுள்ள பதிவுன்னு கூட சொல்லலாம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலையும் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மகர ராசிக்காரங்க நீங்கள் பாருங்கள், சனி பகவானை ராசி அதிபதியாக கொண்டவங்களாக இருக்கீங்க. சனிக்கிழமையில் நீங்கள் உங்கள் குலதெய்வத்தின் வழிபாடை தொடர்ந்து செய்து வருவதால் நல்ல ஒரு நன்மை, அதுக்கப்புறம் உயர்வு, இது எல்லாத்தையுமே எல்லா வகையிலுமே பெற முடியும். தொட்டது தொடங்கணும், நினச்சது நடக்கணும் அப்படின்னா நீங்கள் சனிக்கிழமையில் உங்கள் குலதெய்வ வழிபாடை செய்யணும். இப்போ கூட உங்கள் ஆள் மனதில் ஒரு பிரார்த்தனை நினச்சிக்கிட்டு உங்கள் குலதெய்வத்தை மனசார வேண்டிக்கிட்டு ஒரு பிரார்த்தனையோடு உங்கள் குலதெய்வத்தின் பெயரை 3 முறை சேனல் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். உங்கள் குலதெய்வத்தின் பரிபூரண அருளும் கிடைக்க பெற்று நீங்கள் நலமுடன் வாழ உங்களுக்குமே வாழ்த்துக்களை சொல்லிக்கிட்டு உங்களோட பிரார்த்தனை விரைவில் நடக்க நாங்களுமே உங்கள் குலதெய்வத்துக்கிட்ட பிரார்த்தனை வச்சுக்கிறோம். அதே போல் உங்கள் சுய ஜாதக கணிப்பை நீங்கள் எளிய முறையில் கணிக்கணும் அப்படின்னு விரும்புனீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள், ஜோதிடரோட நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு நீங்கள் எங்கே இருந்தாலும் சரிங்க, ஃபோன் பண்ணாலே போதும், எளிய முறையில் ஜாதக அமைப்பை தெரிஞ்சுக்கலாம். இது உங்களோட வாழ்க்கையில் வரக்கூடிய அனைத்து நல்ல விஷயத்தையுமே முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிட்டு அதை கேட்டது போல் செயல்முறைப்படுத்த முடியும். விளைவுகள் ஏதாவது வருது அப்படின்னாலும் அதை முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிட்டு அந்த விளைவுகள் ஏற்படாமல் தவிர்க்க என்ன செய்யணுமோ அதை யோசித்து செய்ய முடியும் இல்லையா? கண்டிப்பாக ஜாதக அமைப்பு தெரிஞ்சுக்கக்கூடிய விஷயம். முழுமையாக தெரிஞ்சுக்க விரும்புகிறவங்க டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பரை கண்டிப்பாக பயன்படுத்திக்கோங்க. நல்ல மாற்றங்களை நீங்கள் பெற முடியும். மன நிறைவான வாழ்க்கையை எப்பொழுதுமே வாழணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களா இந்த மகர ராசிக்காரங்க நீங்கள் இருக்கீங்க. இந்த மாதம் உங்களோட ராசிக்கு பாருங்கள், உங்களுடைய ராசிநாதனே சனி பகவான். இந்த சனி பகவான் 3ஆம் இடத்துல அமர்ந்து தொழில் ஸ்தானத்தை பார்வையிடுறாரு. சனி பகவான் தொழில்காரகன் தான். அதுவும் இப்போ உங்களுக்கு 3ஆம் இடத்துல அமர்ந்து தொழில் ஸ்தானத்தையே பார்க்குறாரு. இது ரொம்பவுமே சிறப்பான உயர்வு, நல்லது ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டம். நிற்கிறதுக்கு நேரம் இல்லாமல் உங்களுக்கு வேலை இருக்கும், நல்ல ஒரு உயர்வு. தொழில் ஸ்தானத்தை சனி பகவான் பார்க்கும் பொழுது எல்லா வகையிலுமே சிறப்பான உயர்வு, நன்மை கண்டிப்பாக சேரும். அதுவும் பாருங்கள், சனி பகவான் மட்டும் இல்லாமல் குரு பகவானும் தொழில் ஸ்தானத்தையே பார்க்குறாரு. இது இன்னுமே நல்ல ஒரு பலனை தரக்கூடிய அமைப்பு. சனி மற்றும் குரு 2 கிரகங்களுமே இந்த மாதம் உங்களுக்கு தொழில் ஸ்தானத்தை பார்க்கறதுனால நன்மையும் நல்ல ஒரு உயர்வும் தொழில் வியாபாரத்தில் கண்டிப்பாக வரும். ஒரு கிரகம் அந்த ஸ்தானத்தில் அமர்றதை விட அதோட பார்வைப்படுகிற இடம் ரொம்பவுமே சிறப்பு வாய்ந்ததாக இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு சூழல் தான் இப்போ உங்களுக்கு உருவாகிருக்கு. நீங்களே பாருங்கள், கடந்த காலத்தில் வேலையே இல்லாமல் சும்மா உட்காந்துட்டு இருந்த நாட்களில் நிறைய இருக்கும். வரவு கம்மியாக இருக்கும், செலவு அதிகமாக இருக்கும். ஒரு திக்குமுக்கான சூழலில் தான் கடந்த ஒரு சில மாதங்களே நீங்கள் ஓட்டி வந்திருப்பீங்க. வேலையே இல்லை, என்ன பண்ணாலும் தொழில் அமையல அப்படின்னே இருந்த மகர ராசிக்காரங்க உங்களோட வாழ்க்கையில் பாருங்கள், இந்த மாதம் அது அற்புதமான தொழில் வேலை வாய்ப்புகளை உருவாக்கி நன்மையை பெற போகிறீங்க. வேலை நீங்கள் செய்ய முடியாமல் மற்றவங்களுக்கு மாற்றி விடுற மாதிரி கூட வருங்க.
அதே போல் வரக்கூடிய வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்திக்கணும். கரெக்டாக பிளான் பண்ணி எல்லாம் பண்ணுங்கள். இந்த காலகட்டத்தை நீங்கள் பயன்படுத்துறதுனால கண்டிப்பாக உயர்வை பெறலாம். தவற விட்டுட்டிங்கன்னா கண்டிப்பாக வருத்தப்படுவீங்க. அதனால் எல்லா வாய்ப்புமே முறையாக பயன்படுத்திக்கோங்க. பொருளாதார ரீதியாக நல்ல ஒரு உயர்வை பெறுவீங்க, லாபம் வரும். இதனால் பாருங்கள், உங்களோட அக்கௌண்ட்டில் கூட பணம் அதிகரிக்கும். இந்த பணம் மட்டும் உங்களுக்கு சீராக கிடைச்சா நீங்கள் இவ்வளவு நாள் பட்ட கஷ்டத்துக்கு கண்டிப்பாக பலன் கிடைக்கும் இல்லையா? வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்கி கொடுத்து மகிழ்ச்சி அடைய செய்வீங்க. உங்களோட மனைவி, அதுக்கப்புறம் குழந்தைகள், பெற்றோர், அவங்களுக்கு தேவையான விஷயத்தை நீங்கள் பூர்த்தி செய்வீங்க. அந்த அளவுக்கு நல்ல ஒரு உயர்வு ஏற்படுது. எல்லோரோட அன்பும் உங்களுக்கு பக்கபலமாக இருக்கும். முக்கிய காரியத்துக்காக நீங்கள் திடீர்னு வெளியூர் செல்கிற மாதிரியான சூழலும் வரும். பொது விஷயத்தில் ஏதாவது கலந்துக்கிறீங்க அப்படின்னா அப்போ மட்டும் கொஞ்சம் நிதானமாக நடந்துக்கோங்க. பொருளாதார நிலை நல்ல ஒரு உயர்வையும் சீரான அமைப்பையும் தருது. பொருளாதார ரீதியாக நல்ல ஒரு உயர்வு பெறக்கூடிய அமைப்பு. இப்போ நீங்கள் எந்த ஒரு விஷயத்தை பண்ணாலுமே நல்லதாக நடக்குங்க. யோசித்து கவனமாக பண்ணுங்கள். தனஸ்தானத்தில் ராகு பகவான் அமர்ந்திருக்கிறாரு. இது பண வரவுல நல்ல ஒரு முன்னேற்றத்தை தரும். கெட்ட கனவுகள் பல தொல்லை மட்டும் அவ்வப்போது கொடுக்கும். உங்களோட முயற்சி ஸ்தானம் பலம் பெறுவது தொடர் காரியங்களுக்கு நல்ல பலனை ஏற்படுத்துது. எந்த ஒரு விஷயத்தையுமே தாமதமாக செய்யாமல் அந்த தேவைகளுக்கு உடனுக்கு உடனே முயற்சி எடுத்து நீங்கள் அந்த விஷயத்தை செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக வளம் பெற முடியும். 3ஆம் இட செவ்வாய் தைரியத்தை கொடுத்தாலும் நீங்கள் தேவையில்லாமல் வாயை கொடுத்து பிரச்சனையை உருவாக்கிடாதீங்க. கவனமாக வார்த்தைகளை பிரயோகம் செய்யுங்க. கோபத்தை குறைச்சே ஆகணுங்க. அதே போல் இந்த 3ஆம் இட செவ்வாய் தைரியத்தை கொடுத்தாலும் வாயை கொடுத்து வேலை விஷயத்தில் தாமத்தை உண்டாக்கிடுவார். அதனால் கவனமாக இருக்கிறது நல்லது. வார்த்தைகளை பார்த்து பிரயோகம் செய்யுங்க. பொது வாழ்க்கையில் மக்களோட குறைகளை நீக்கி எல்லோரோட வளமான வாழ்க்கையுமே சிறப்பான உயர்வுக்கு கொண்டு வரக்கூடிய அளவுக்கு நீங்கள் உதவி செய்யக்கூடிய யோகம் அமையுது. சனி செவ்வாய் இந்த 2 கிரக சேர்க்கையும் இனி எத்தனை சோதனை வந்தாலும் சரிங்க, உங்களுடைய விடாமுயற்சி, சகிப்புத்தன்மை இதனால் சிறப்பான உயர்வை ஏற்படுத்தும். சாதாரணமாக வெளி தோற்றத்தில் தெரிஞ்சாலும் செய்கிற செய்கை பல மடங்கு மேலானதாக இருக்கும். 4ஆம் இடமான சுகஸ்தானத்தில் சூரியனோடு புதன் இணைவு பெறாரு. தனி திறமையோடு செயல்படுவீங்க. அரசியல்லையும் உத்தியோகத்திலையும் நல்ல ஒரு வரவேற்பு உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. கவலைகளை மறந்து இன்புடு சுற்றுலா சென்றுவாங்க. யாருக்கிட்டையும் வாக்குவாதம் மட்டும் செய்யாமல் இருக்கிறது நல்லது. உங்கள் வேலையை மட்டும் நீங்கள் பார்க்குறது ரொம்ப ரொம்ப நல்லது. பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சுக்கிரன் அமைகிறது. எடுத்த காரியம் எல்லாத்தையுமே ஜெயமாக மாற்றும். லாபஸ்தானத்தை பார்க்குறது உங்கள் தொழிலில் நல்ல ஒரு லாபத்தையும் சிறப்பான வருமானத்தையும் ஏற்படுத்தும். மறைவு ஸ்தானாதிபதி குரு 6இல் மறைவு பெறும்போது நல்ல ஒரு முன்னேற்றம் வரும். இந்த காலகட்டத்தில் கொடுத்த வாக்குறுதியை நீங்கள் காப்பாற்றுவீங்க. கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு வருமானம் அதிகரிக்கும். எடுத்த காரியம் வெற்றியை தரும். பாதுகாப்பு பணிகளில் சிறப்பாக பணிபுரிந்து நல்ல பாராட்ட பெறுவீங்க. சமூக சேவை செய்கிறதுலையுமே ஆர்வம் அதிகரிக்கும். எந்த ஒரு விஷயத்துக்குமே பயப்படாமல் உங்களோட காரியத்தில் திறமையாக செய்யுங்க. நன்மையை எல்லா வகையிலுமே நிச்சயமாக நீங்கள் பெற முடியும். புதுசாக ஏதாவது விஷயங்கள் திட்டம் போடணும், புதுசாக ஏதாவது ஆரம்பிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதை அடுத்த மாதம் செய்யுங்க. இன்னுமே சிறப்பான உயர்வு பெறலாம். இப்போ இருக்கிற வேலையில் எப்படி உயர்வு பெறலாம் அப்படிங்கிறத மட்டும் கவனம் செலுத்துங்க. அடுத்த மாதம் வரைக்கும் உங்களோட தொழில் வியாபாரத்தில் கவனமாக இருக்கிறது நல்லது. அதே போல் நல்ல உறவுகளில் பிரிந்திருந்த நிலை மாறும். பிரிஞ்சு போனவங்க குடும்பத்தோடு இப்போ மீண்டும் இணைவாங்க. மனிதாபிமான செயல்களை அடிக்கடி செஞ்சுட்டு வருவீங்க. உங்களோட வாழ்க்கையில் இது வரைக்கும் இருக்கக்கூடிய துன்பம் விலகி இனி பாருங்கள் எல்லாமே நல்லதாக நடக்கும். ஏன்னா அதுக்கான சந்தர்ப்பம் ஒன்றுன்னா இனிமேல் வரும். முதலீடு இல்லாத தரகு தொழிலில் நல்ல லாபம் இருக்குது. கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்குமே நல்ல ஒரு உயர்வு, நல்ல ஒரு வருமான அதிகரிப்பு இது எல்லாமே வருது. மகர ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் தொழில், வியாபாரம், நிதி நிலைமை, பணவரவு இது எல்லாமே நல்ல ஒரு உயர்வை ஏற்படுத்தக்கூடிய வகையில் தாங்க இருக்குது. அதனால் நீங்கள் பயப்படவே தேவையில்லை. கடந்த காலத்தில் எதெல்லாம் பிரச்சனையாக இருந்துச்சோ அது தானாக உங்களை விட்டு விலகும். உங்களுக்கு தொல்லை கொடுத்துரும் அந்த எதிரிகளுமே தானாக உங்களை விட்டு விலகுவாங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களோட சிறப்பான செயலை பார்த்து வாயடிச்சு போய் நிற்பாங்க. அவங்களோட செயல்களுக்கு அவங்களின் செயல்களாயே பதிலடி கொடுக்கக்கூடிய ஒரு காலம் இது. கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்பு வரும். இந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்திட்டால் வருமான உயர்வு நீங்கள் நிச்சயமாக பெற முடியும். உங்களுக்கு இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் எல்லா வகையிலுமே சிறப்பான உயர்வு நன்மை இருக்கிறதுனால கண்டிப்பாக இந்த காலகட்டம் குலதெய்வத்தின் அருள் வேணும். நீங்கள் சனிக்கிழமையில் மறக்காமல் உங்கள் குலதெய்வத்தை வழிபாடு செய்யுங்க. குலதெய்வம் தெரியாதவங்க கூட உங்கள் வீட்டு பூஜை அறையில் தீபம் ஏற்றி உங்கள் குலதெய்வத்தை, அதாவது உங்கள் இஷ்ட தெய்வத்தை மனசார நினச்சிட்டு பிரார்த்தனை செய்யுங்க. நன்மை, நல்ல ஒரு உயர்வு எல்லாமே நடக்கும். தினம்தோறும் இந்த விஷயத்தை செய்கிறது இன்னுமே சிறப்பான பலனை ஏற்படுத்தும்.
இப்போ நீங்கள் ஒரு வேலைக்கோ கிளம்புறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அப்போ போய் பூஜை அறையில் தீபம் போட்டு உங்கள் இஷ்ட தெய்வத்தை மனசார நினச்சிக்கிட்டு, குலதெய்வம் தெரிஞ்சவங்க குலதெய்வத்தை மனசார நினச்சிக்கிட்டு வழிபட்டுட்டு அன்றைய தினத்தை தொடங்குங்க. நன்மை நல்ல ஒரு உயர்வு நிச்சயமாக வந்து சேரும். அதிர்ஷ்ட நிறங்கள் நீலம், வெள்ளை, மஞ்சள். அதிர்ஷ்ட திசை தெற்கு, தென்மேற்கு, மேற்கு. அதிர்ஷ்ட கிழமை வெள்ளி, சனி, ஞாயிறு. இந்த மாதம் 23ஆம் தேதியிலேருந்து 25ஆம் தேதி வரைக்கும் சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால ரொம்பவுமே கவனமாக செயல்படணும். இந்த மாதம் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் செவ்வாய்க்கிழமையில் சுப்பிரமணியரை வணங்கி வருவதும், சிறப்பு நிற பூக்கள் வைத்து இறைவனை வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப உயர்வு ஏற்படுத்தும். எல்லா வகையிலுமே சகல சௌபாக்கியமும் உங்களுக்கு உண்டாக முருகனின் அருள் கிடைக்கும்.